வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரொம்ப ஹெல்த்தியாக ஏதாவது ஃபில்லிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒன் பாட் ரெசிப்பியாக நம்ம குக்கர்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யும்போது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு பேனில் நல்லா 3-4 ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா சூடேறி வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு அதோட கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துட்டு ஒரு எனக்கு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சதையும் போட்டு நல்லா ஒரு தடவை இந்த எண்ணெயிலேயே நம்ம சாட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப இதில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இங்கே இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட், 100 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக அரிஞ்சிக்கலாம். இந்த சைஸில் இருந்தால் நம்மளோட கிச்சடியில் எல்லாமே பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகி கிடைக்கும். அதோட கூடவே ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. ட்ரையாக இருந்தால் நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம பேனோட சூடுக்கும் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கும் நம்ம போட்டிருக்கிற எல்லா காயும் ஒரு 20% வதங்குற வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல்லு பூண்டையும் பொடியாக அரிஞ்சதையும் இதில் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரும் நம்மளை காய்களில் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி அதை நல்ல பொடியாக அரிஞ்சதையும் இதில் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு இங்கே சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அப்புறமா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதோட கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இத்தனை தடவை நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் போட்டும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட காய் எல்லாமே மினிமம் ஒரு 20-25% வதங்கியிருக்கும். அதோட கூட நான் அளந்து எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு கோதுமை ரவா, அதாவது சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க, அந்த ரவையையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா அந்த எண்ணெய் அந்த பேனோட சூடுலேயே ஒரு தடவை வறுத்து விட்டுறணும். காயோடு கலந்து இதை நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கோதுமை ரவை நல்லா உபரியாகி பொலன்னு நமக்கு நல்ல உதிரியான கிச்சடி கிடைக்கும். இதை மாதிரி நல்லா ஒரு தடவை வறுத்துட்ருக்கிற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை ஒரு சைடு அளந்து நல்லா சூடு பண்ண வச்சிடலாம். இதுக்கு தேவையான தண்ணி அப்படிங்கிறது எந்த டம்ளரில் ரவை அளந்தோமோ அதில் 3/4 டம்ளர் தண்ணி, 1க்கு 3/4 அப்படிங்கிற அளவு போடும்போது தான் நம்மளோட காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நான் இங்கே 2 டம்ளர் கோதுமை ரவைக்கு 6.5 டம்ளர் தண்ணியை அளந்து ஒரு பக்கம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இந்த தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கிற வரைக்கும் இது லோ ஃப்ளேமில் நம்ம பெரட்டி விட்டு ரவையை நல்லா வறுத்து விட்டுடலாம். சம்பா ரவையோட வாசனை வரணும், வறுபட அந்த கோதுமை ஃப்ளேவர் கிடைக்கும் காய்களை மீறி. அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கும். அந்த கொதித்த தண்ணியை இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரவையும் நல்லா வறுபட்டிருக்கு, தண்ணியும் நல்லா சூடாக இருக்குது. அதனால் எந்த பயமும் இல்லாமல் நம்ம இதை ஊற்றினாலும் நமக்கு எந்த விதமான கட்டியும் இதில் ஃபார்ம் ஆகாது. இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியை எடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம், அதாவது நம்ம தண்ணி எல்லாத்தோடையும் பிளெண்ட் ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி எடுத்து குடித்து பார்த்தாவே நமக்கு அதில் இருக்க உப்பு காரம் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எகெயின் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு உப்பு சரியாக இருக்கிற பட்சத்தில், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து செக் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம இதை கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு இதை வெயிட்டையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சா 10-15 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் நமக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விசில், இப்போ செகண்ட் விசில். இந்த மாதிரி 2 விசிலும் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். இப்போது ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாமே அடங்கி நம்ம வெயிட்டை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணால் கிச்சடி நல்ல ஒரு அரோமாவோட பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க.
லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டாவே தெரியும் நமக்கு அடி எதுவும் பிடிக்கலை. உதிரியாக நல்ல காயெல்லாம் வெந்து உடஞ்சி பர்ஃபெக்டாக நம்மளுடைய கோதுமை ரவா கிச்சடி ஒரு 1 பாட் ரெசிப்பியாக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்குது. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஒரு தடவை லெவல் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக அரிஞ்சதை இதில் நல்லா தூவி விட்டு மூடி போட்டு வச்சுட்டு சாப்பிட்ற நேரத்தில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அற்புதமாக இருக்குங்க. பர்ஃபெக்டான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.